வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு புதன் இணைவு. ஃபஸ்ட்டு குரு புதன் இணைவு இருக்கக்கூடிய ஜாதகர்கள் எந்த மாதிரியான ஒரு பொது குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் என்பதை பார்க்கலாம். இவங்க பார்த்திங்கன்னா சிறந்த பேச்சாளர், பார்ப்பதற்கு இளமையாக இருப்பாங்க. எப்போவுமே அவங்க வயசுக்கு பார்க்கும்போது அவங்க ரொம்ப இளமையாக தெரிவாங்க, ரொம்ப அழகாக தெரிவாங்க. எதிரில் இருக்கக்கூடியவங்க, அதாவது எதிர்பாலினத்தர ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். இவங்கக்கிட்ட பேசுகிறவங்க, பழகிறவங்க இவங்களுடைய பேச்சை ரொம்ப விரும்புவாங்க. இவங்களோட பேச்சு அவ்வளோ ஈர்ப்புத்தன்மை உடையதாக இருக்கும். மற்றவர்களை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிறதுல இவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடம் கொஞ்சம் கலகலனே இருக்கணுங்க, அந்த மாதிரி பார்த்துக்குவாங்க. பெருசாக நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. எங்கே போனாலும் யாரோடையும் டக்குன்னு ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிற மொழி ஆர்வம் அதிகமாக இருக்கும். அந்த பிற மொழி ஆர்வத்தையும் வளர்த்துக்குவாங்க, அறிவையும் வளர்த்துக்குவாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த லாங்குவேஜ் ஓரியன்டான படிப்பு, அதாவது இங்கிலீஷ் லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர், இது மாதிரி ஹிந்தி, இந்த மாதிரி லாங்குவேஜ் ஓரியன்டான படிப்பு படிக்கிறது இவங்க ஜாஸ்தி இந்த மாதிரி படிப்பை இந்த இணைவு இருக்கிறவங்க அதிகமாக செலக்ட் பண்ணி படிப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக எழுதுவாங்க. படிப்பு ஓரியன்டான விஷயங்கள், அதாவது படிக்கிறதாகட்டும், எழுதுறதாகட்டும், ஒரு புக்கை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதாகட்டும், அதை ஒரு கலை நயத்தோட மற்றவங்களோட புக்குக்கும் இவங்க புக்குக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு நீட்டான ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது இவங்க பண்ணுவாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இவங்க எப்பொழுதுமே ஒரு நட்பு ரீதியாக பார்க்கும் பொழுது யாராவது ஒருத்தரோட காண்டாக்டில் இவங்க இருக்கணும்னு விரும்புகிறத விட இவங்க இருக்கணுங்கிறத மற்றவங்க விரும்புவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப கணித அறிவு அப்படிங்கிறத, எந்த விஷயத்தையும் கணிக்கக்கூடிய திறன் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப நுண்ணறிவு திறன். ஒரு விஷயத்துக்காக இவங்க பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா காலம் வரைக்கும் காத்திருந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி அதை பழி வாங்கிடுவாங்க. அந்த குணமும் இருக்கும். மற்றவர்கள் முன்னாடி இவங்களுக்கு இயல்பாகவே அந்த கௌரவம், பெயர், புகழ்லாம் தானாகவே உருவாகுங்க. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் அப்படிங்கலாம். நெகட்டிவ் அப்படிங்கிறது இந்த இணைவு இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக பிரச்சனைக்கு உரியது தான். ஒன்றா காதல் அப்படிங்கிறது இளம் வயதுலேயே உங்களுக்கு வரும், ஃபெயிலியர் ஆகும், சக்ஸஸ் ஆகும், ரெண்டுமே இருக்கும். எப்படி இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் ஒரு குறைபாடுடைய திருமண வாழ்க்கை, செகண்ட் லைஃபு, செகண்ட் சாய்ஸு, இந்த மாதிரி போகிறது, அல்லது ஃபஸ்ட்டு சாய்ஸாகவே இருந்தாலும் அந்த லைஃப்பில் நிலச்சி நிற்க முடியாமல் டிவோர்ஸ் வாங்கிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் இவங்களுக்கு இருக்கும். அல்லது திருமண வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள் இதெல்லாமே இருக்கக்கூடிய இது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட். ஸோ இவ்வளவு தாங்க. இந்த நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குது அப்படின்றத நான் சொன்னாலுமே கூட இவங்க முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் போய்க்கலாம் அப்படின்னும் நினைப்பாங்க. இவங்க 50-50 சாய்ஸு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு 50% வளைஞ்சு கொடுக்கவே கூடாதுன்னும், ஒரு 50% சரி நம்ம ஒய்ஃப் தானே, நம்ம ஹஸ்பண்ட் தானேன்னு வளைஞ்சு கொடுத்து போகணுங்கிற மனநிலையும் உங்களுக்கு நிறையாவே இருக்குங்க. பட் எப்படி இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் இன்னல்கள் இவங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும், துரத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ இவ்வளோதாங்க. நன்றி நண்பர்களே.